தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. இறைவன் சாந்தமானவர், உண்மை. அப்படி இருக்க கொடூர தோற்றத்தை மக்கள் வழிபடுவதன் காரணம் என்ன? இப்போ இறைவன் பார்த்திங்கன்னா சாந்தமாகவும் இருக்காருங்க. இப்போ நரசிம்மர் அந்த மாதிரி போன அகோர நிலைகளில் காளி போன்ற கொடூர நிலைகளில் இருக்கக்கூடிய பக்தர்களையும் வழிபடுவதனுடைய அர்த்தங்கள் என்ன? இறைவன் சாந்தமானவர் என்றாலும் இரண்யகாசி போன்ற அரக்கர்களை வதம் செய்ய நரசிம்மமூர்த்தியாக அவதாரம் எடுக்க நேர்ந்தது. அதேபோல் நம்முடைய மனதில் உள்ள அசுர குணங்கள் அழிக்க வேண்டும் என்றால் உக்கிரமூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவனை பாவித்து வணங்குகிறோம். ஸோ நமக்கு நாமே கட்டுப்பாட்டினை விதித்து கொண்டு தான் இறைவனை நம்ம வழிபாடு வச்சுக்கிறோங்க. ஸோ உருவ வழிபாட்டினை செய்கிறோம். அதே போல் தான் நம்மை நோக்கி வரக்கூடிய தீய சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் இறைவன் அந்த தீய சக்திகளை அழிப்பதற்கும் ஏதுவாகவும் இது போன்ற இறைமூர்த்திகளையும் சிருஷ்டித்து வணங்குகின்றோம். இதுதான் இறைவனுடைய சிருஷ்டினால் நம்ம வணங்கக்கூடிய இறை பக்தி நிலைகளாகும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.